வணக்கம், நான் உங்கள் பிகேகே லைவ் டிசைன்ஸ் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்ன இந்த புடவை அலங்காரம் பார்க்குறீங்களா? இது நாட்டுக்கோட்டை செட்டியார் காரைக்குடி ஸ்டைல் சாரீ. என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இதை வாங்கி கொடுத்தாங்க. இன்றைக்கி சனிக்கிழமையாக இருந்தாலும் வயலட்டோ ப்ளூவோ தான் போடுவேன். நான் ப்ளூ வயலட் பிளாக் எப்போவுமே நான் போடுறதில்ல, அதான் போட்டிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேன். இது எங்கள் அம்மாவோட அட்டிகை தோடு, என்னுடையது. மூக்குத்தி பாருங்கள், முத்தில் சுற்றி அந்த பேக்ரவுண்ட் போட்டிருக்கேன். வளையல். இதுதான் இன்றைய அலங்காரம். காலையில் 8 மணிலேருந்து ரொம்ப பிஸின்னு கேட்கவே முடியாது, அந்த அளவுக்கு பிஸி. அந்த சதாபிஷேகம் போயிட்டு வந்தேன். திரு மாண்புமிகு நாகாலாந்து கவர்னர் திரு இலகணேசன் அவர்கள் வீட்டு ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அருமையான மனிதர் இலகணேசன். ஸோ போயிட்டு வந்தோம். போயிட்டு இப்போ அன்னதானம் ஒன்று பண்ணிவிட்டு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு கீழே நான் எங்கள் வீடு க்ளீன் பண்ணுறோம். அதை போய் செக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்துட்டேன். என்னுடைய சேனல் பேர் லைவ் டிசைன்ஸ் வித் பிகேகே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நேற்று ஒரு விதமான ஃபோன் கால். ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சேன்னா 2 25 வயசு பசங்க என் யூடியூப்பை பார்த்துட்டு எங்கிட்ட பேசியிருக்காங்க, அவங்களோட பிஸ்னஸ் வளர்ச்சிக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு குழந்தை அவன் பேர் அருண் பாண்டியன். அவனுடைய ஹோட்டல் பேர் அர்பன் ரைஸ் பவுல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா போகுது. நீங்கள் யாராவது அந்த ஏரியாவில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து அர்பன் ரைஸ் பவுலில் ஸ்விக்கிலேயோ ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பாடுக்கு நீங்கள் கொடுங்க. நாமெல்லாம் தான் குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணணும், உதவி புரியணும். அடுத்தது இன்னொரு இளைஞர் பேசினார், கையில் காசு நிற்க மாட்டேங்குது அப்படின்னு. கையில் காசு நிற்க அவருக்கும் படிச்சேன். எனக்கு என்ன சந்தோஷம்னா, யங் பீப்புள் வாட்சிங் திஸ், என்னால் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுது, என்னால் ஒரு உதவி பண்ண முடியுது. ரொம்ப பிரபஞ்சத்திற்கு நன்றி. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நான் ஒரு கருவி, இன்று இல்லை எப்போவுமே ஒரு கருவி. கடவுளின் வேலையை, பிரபஞ்சத்தின் வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். பிரபஞ்சம் என்னிடம் மிகுந்த அன்பு காமிக்க. ஏன்னா இன்றைக்கி காலை பொழுது ரொம்ப அழகாக விடிஞ்சு நல்ல மனிதர்களை பார்த்தேன், நிறைய நண்பர்களை பார்த்தேன். அது மாத்திரம் இல்லாமல் சூரிய காயத்தின்னு ஒரு குழந்தை, அவளோட பாட்டை கேட்டேன். அது என்னென்னா, இதெல்லாம் நான் சந்தோஷப்பட்டு நன்றி சொல்லிடுவேன். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன். என் லைஃப் ரொம்ப மதிக்கத்தக்க, பாராட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையை எனக்கு இந்த பிரபஞ்சம் என்று கொடுத்தது. காலையிலேருந்து ஆனந்தமாக இருந்தேன். 1.5 மணி நேரம் அந்த பாப்பாவோட சூரிய காயத்ரி, சின்ன பொண்ணு 16 வயசுக்குள்ளே இருக்கும், அதோட பாட்டை கேட்டு ரசித்தேன். அது ஒரு சின்ன பெட்டு இந்த வீடியோ ஆரம்பத்தில் நான் போடுறேன் உங்களுக்கு. நாம் இப்போ நம்மளோட டாப்பிக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, ஒருத்தர் ஃபோன் பண்ணி, நாங்கள் சீனியர் சிட்டிசன் கிளப்பு அசோசியேஷன் வச்சுருக்கோம், நீங்கள் அதை அனுப்புகிறோம், உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதில் நீங்கள் மெம்பராக சேருங்க. நான் என்ன சீனியர் சிட்டிசன் நினச்சிக்கிறதே இல்லை. ஐ எம் ஆல்வேஸ் யங். மனதில் இளமையாக இருக்க வேண்டும். நிறைய பேர் 50 வயசு ஆர்த்து, எனக்கு 50 வயசு ஆச்சு, எனக்கு இப்படி ஆச்சு, அப்படிலாம் கிடையாது. மனம் எப்பவும் இளமையாக இருக்கும். நல்லா கவனித்து பாருங்கள். நல்ல பாட்டு, அந்த காலத்தில் கேட்ட பாட்டெல்லாம் இப்போ கூட கேட்க தோணும். அந்த பல விஷயங்கள் அதோட கோஆர்டினேட் பண்ணுவோம். நம்ம இளமையாக மனதை வைத்து கொள்ளுங்கள், அதுதான் டாபிக். மனசை எப்படி இளமையாக வச்சுக்கிறது? எப்போவுமே நல்ல விஷயங்களா, கடந்த காலத்தை முழுக்க மறந்து விடுங்கள். கடந்த காலம், இறந்த காலம் மறந்து விடுங்கள். நல்லது ஏதாவது இருக்க கடந்த காலத்தில் அதை நினச்சிக்கோங்க. நல்ல ஒரு நண்பன், நல்ல ஒரு உதவி, நல்ல ஒரு உணவு, நல்ல ஒரு சந்தோஷம், என்னெல்லாம் உங்களுக்கு நல்லது நடந்தோ கண்டிப்பாக அதை நினச்சி இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள். புரிஞ்சுதா? அதனால் நீங்கள் இதை மனசில் வச்சுக்கணும். எப்போவுமே மனசை இளமையாக வைப்பதற்கு
நிகழ்காலத்தில் இப்போது இந்த நிமிடத்தில் நீங்கள் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்தது என்னன்னா, நம்ம வந்து ஒருத்தர் பின்னாடியே ஓடக்கூடாது. உன் நட்பு வேண்டும், உன் அன்பு வேண்டும், ஓடாதீங்க. நீங்கள் ஓட ஓட அது விலகி போகும், உங்களுடைய மரியாதை கெட்டுவிடும். அவர்களை மறந்து ஒதுக்கி அங்கே வைத்து உங்களுடைய சுய கௌரவம், சுயமரியாதை, உங்களை பற்றிய விஷயங்கள் ஏற்றிக்கொள்ளுங்கள். தானாக அவர்கள் உங்களிடம் வருவார்கள். தானாக வாழ்க்கை உயரும், வாழ்க்கை தரம் உயரும். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். எப்படின்னா, நீங்கள் உங்களை காதலிக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய மதிப்பு கூட்டும். எப்படி மதிப்பு கூட்டுறது? நல்லதனமாக நடந்து, நல்ல விஷயங்களை பேசி, நல்ல விஷயங்களை சிந்தித்து வந்தாலே வாழ்க்கையில் மதிப்பு கூடிவிடும். வேறு ஒன்றுமே கிடையாது. அது என்ன ஆகிடும்னா, அந்த எண்ணம், செயல் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளை அறியாமல் உடம்புல ஒரு கெமிக்கல்ஸ் நடக்கும். கெமிக்கல் மாற்றம், ஒரு ரசாயன மாற்றம் நம்ம உடம்பில் நடக்கும்போது நம்ம மூஞ்சிலே சில பேர் நம்மளை பார்த்தோன்னே அப்படி விழுந்து கும்பிட்டுருவாங்க. இன்றைக்கி நிறைய அது ஏற்பட்டது. நிறைய பேர் வந்து நமஸ்காரம் பண்ணாங்க, முன்ன பின்ன தெரியல, நமஸ்காரம் பண்ணாங்க. இல்லைம்மா, உங்களை பார்த்தா நமஸ்காரம். அது வந்து உங்களுக்கு நீங்கள் வரவழைக்கணும். உங்கள்கிட்டேருந்து வர்றது தான் அது. நான் மாத்திரம் இல்லை, நீங்களும் செய்ய முடியும். ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையின் மதிப்பை கூட்டுங்கள். உங்களுடைய தன்னம்பிக்கை, உங்களுடைய நன்றி உணர்வு, உங்களின் அன்பு உங்களை பற்றி ஏறட்டும். நல்லா மூஞ்சி கழுவணும், அழகாக போட்டு வைக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், நல்ல ஷர்ட்டு போடணும், பர்ஃப்யூம் இருந்தால் பர்ஃப்யூம் போடணும். இப்படி தான் உங்களை வந்து அப்படியே மாற்றிக்கணும். நான் ரொம்ப முக்கியம், நான் ரொம்பவே முக்கியம். என்றைக்கு நீங்கள் அதை நினைக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கலாக உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு நீங்கள் தான் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுப்பார்கள். புரிஞ்சுதா? நிறைய நல்ல விஷயங்களாக நினையுங்கள், கனவு காணுங்கள். இந்த கனவுக்கும் நடக்க வேண்டிய நிஜத்திற்கும் இடைப்பட்ட தூரம் ஒழுக்கம் என்று பெயர். என்ன மாதிரியான ஒழுக்கம்? சரியான பரிமாணத்தில், யாருக்கும் தீங்கு விளைவிக்காத, கெட்ட எண்ணங்கள் எதுவும் இல்லாமல், சரியான, நான் சொல்கிறேன் எல்லாருக்கும், காலையில் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம். உங்களுக்கு இல்லை, முடியலை, எழுந்துக்க முடியாது, வேறு விஷயம் இருக்குது அப்படின்னா தயவு செய்து ஏதாவது ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 8 மணி, 9 மணி, 10 மணி. ஆனால் தினம் அந்த நேரத்தில் அங்கே உட்காந்து அதை நீங்கள் செய்யணும். செஞ்சு முடித்தாதான் அந்த நிமிஷத்தை நேரமாக்காமல், நொடிக்கு கூட வேறு நேரமாக ஜாஸ்தியாகாமல் செய்து முடித்தால் அதற்கு பேர் தான் ஒழுக்கம். தினமும் செய்யுங்க. நான் பண்ண நடக்கல, நீ எப்படி பண்ண இப்போ பண்ணினா இது நடக்கும் சொல்லியிருக்கேன். ஆனால் நடந்து விட்டது, முடிந்து விட்டது, கிடைத்து விட்டது நீங்கள் நினைக்கிறீங்களா? அதை கண்டிப்பாக நீங்கள் நினைச்சே ஆகணும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க ஒழுக்கம் தேவை. நிஜத்திற்கும் கனவிற்கும் இடைப்பட்ட பாலம்தான் இந்த ஒழுக்கம். நமக்கு எல்லா விதத்திலையும் ஒழுக்கம். இப்போ இந்த பேனா இங்கே இருக்கா, அதை எடுத்து வைக்கணும். சாப்பிடுமா, தட்டை கொண்டு போய் எங்கே கழுவ போடணுமோ அங்கே போடணும். தட்டில் கை கழுவக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒழுக்கம், டிசிப்ளின். குடிச்சு தண்ணி டம்ளர் முடிஞ்ச வரைக்கும் நாமளே கழுவி வச்சிடணும். இதெல்லாம் வந்து ஒழுக்கம், டிசிப்ளின். இப்படி பண்ண சுத்தத்திலிருந்து, மன சுத்தத்திலிருந்து உங்களுக்கு உங்களுடைய ஒழுக்கம் துவங்குகிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களை நீங்களே ஏமாற்றிக்கக்கூடாது. உங்களுடைய கனவெல்லாம் நிறைவேறணும்னா ரொம்ப முக்கியமான ரூல், உங்களுக்கு நீங்கள் பொய் சொல்லாதீங்க. அது முடிச்சுட்டேன். நீங்கள் உங்களுக்கு பொய் சொன்னால் நடக்காது. உங்களுக்கு பொய் சொன்னால் எல்லாமே பொய்யாயிடும். நீங்கள் நினைக்கிறது கொள்றதெல்லாம் நான் முடிச்சுட்டேன், நான் இப்படி தான். நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் நல்லவர், வல்லவர், வெற்றியாளர். எப்போ அதை நினைவச்சுக்கோங்க. உங்களுக்கே உங்களை ஏமாற்றி கொள்ளாதீர்கள். இது முடிஞ்சிடும், நான் இப்படி பண்ணிட்டேன், அதெல்லாம் சரியாக போயிடும், அப்புறம் பார்த்துக்கலாம். இது எதுவுமே கூட அப்புறம் பார்த்துக்கலாம். முதல் எனவே நன்று செய், இன்று செய், இப்போதே செய். இந்த நொடியும் இந்த வினாடியும் திரும்ப உங்களுக்கு வரவே வராது. போனால் போச்சு, திரும்பி வர. அதனால் உங்களுக்கு பொய் சொல்லாதீர்கள். உங்களுக்கு நீங்களே சமாதானப்படுத்துவதற்காக சில டைம் நம்ம பொய் சொல்லுவோம். அது பார்த்துக்கலாம், அந்த பார்த்துக்கலாமே கூடாது. அந்த பார்த்துக்கலாம் தான் பொய். உங்களால் பார்த்துக்க முடியாது. உண்மையை பேசுங்கள். இப்படி யோசனை பண்ணி பாருங்கள். நான் நினைச்சதெல்லாம் நடந்து விட்டால், நான் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுவேன். நீங்கள் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் வாழ்க்கை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக, ரொம்ப சுவையாக, சுவாரஸ்யமாக உங்களுக்கு வாழ்க்கை ஓடும். எனவே வாழ்க்கை சுவாரஸ்யமாக தான் வேணும். சும்மா வெட்டிக்கானோ சாப்பிட்டு தூங்கி எழுந்து அவ்வளோதான், அது கிடையாது. வேணுங்கிற விஷயங்கள் நிறைவேற்றி கொள்ள நீங்கள் முயற்சி செய்தே ஆக வேண்டும். முயற்சி செய்யும்போது உங்களுக்கு பலவிதமான தடங்கள் வரும்.
உங்களுக்கு தேவையில்லாத உங்கள் மன அமைதி போயிடும், உங்களுக்கு கோபம் வரும், பொறாமைப்படும், அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். எது உங்கள் மன அமைதிக்கு எதிராக இருக்கிறதோ அதை வாழ்க்கையிலேருந்து அறவே நீக்க. அது மனுஷனாகட்டும், விஷயங்களாகட்டும், பொருளாகட்டும். உங்களுக்கு இரிட்டேஷன் தருது, உங்களுக்கு மன அமைதி போகுதுன்னா அது வேண்டாம்ப்பா. எண்ட் ஆஃப் த டே இருக்க போகிற கொஞ்ச நாள் தான். டைம் இஸ் நாட் வெரி லாங். ஆல் த டைம் நான் சுவாசனம் இல்லை. இங்கே நிரந்தரமானம் எவனும் இல்லை. இந்த நிலையில் நமக்கு எதுவும் நிரந்தரம் இல்லை. புரிஞ்சுதா? நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்து காரியமும் கவனித்து வேண்டுகிற அளவுக்கு சரியான விகிதத்தில் சரியான நேரத்தில் உண்மையாக வன்மையாக ஸ்ட்ராங்காக, ஆற்றல் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நீங்கள் சொல்லி அதை பண்ணி முடிக்கணும். எதுக்குமே தயங்காதீங்க. வேண்டாத ஆட்களை வீட்டு வாழ்க்கை இங்கிலீஷில் சொல்ல டாக்ஸிக் பீப்புள், டாக்ஸிக் திங், அதாவது விஷம். டாக்ஸின்னால விஷம் உள்ள எதுவுமே உங்கள் மன அமைதி சந்தோஷத்தை கெடுக்கும் எதுவுமே நீங்கள் எடுக்க வாழ்க்கையில் வைத்து கொள்ளக்கூடாது. எடுத்து விடுங்கள், தேவை கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையாக மன நிம்மதியோடு இருங்கள். இன்னொருத்தர் கேட்டிருந்தாங்க, அஃபர்மேஷன் எப்போ எழுதுறது? சௌகரியமான நேரத்தில் எழுதுங்க. நான் அஃபர்மேஷனும் 4 to 6 தான் சொல்வேன். காலையில் எழுந்தவுடன் விடாமல் தொடர்ந்து ஒரே இடமாக உட்கார்ந்து ஒரு நோட்புக்கை வைத்து அதில் எழுதிட்டே இருங்க. ஓரலாக சொல்கிறத நான் அக்செப்ட் பண்ணுறதில்ல. ஓரலாக நானே பேசும்போது எனக்கு மூஞ்சி பட்டாம்பூச்சி மாதிரி எங்கேயா பறந்து போயிடும். புத்தி ஒரு இடமா இருக்காது. அப்போது நீங்கள் சின்ன குழந்தைகள், அதனால் நீங்கள் ஒரே இடமா உட்காந்து அஃபர்மேஷன் எழுதுங்க. என்ன வேண்டுமோ அது இப்போது நடந்து விட்டது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. அதை எழுதுங்க. என்ன வேணுமோ அது முடிஞ்சிட்டு தான். உணருங்கள், எழுதுங்கள், அது கண்டிப்பாக நடக்கும். அட்வென்ச்சர், அதாவது புது முயற்சிகள் பயங்கரமானது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொட்டீனாக செய்கிறது, எப்படி செய்கின்ற விஷயம் படு விஷமானது. எழுந்தோம், சாப்பிட்டோம், தூங்கும். அது என்ன, ஒரு காலத்தில் நம்ம நம்ம வாழ்க்கையை முடிந்து விட்டதாக ஒரு பிரமையை ஏற்படுத்திவிடும். எனவே புரியாத இடத்தில் முயற்சி செய்யுங்கள். என்ன ஆகிடப்போகுது? ஒன்று தோல்வி, பாதி வெற்றி, இல்லாட்டி முழு வெற்றி. வாழ்க்கையை எதிர்த்து போராடுங்கள். ஓடிக்கொண்டே இருங்கள். நதி போல ஒரு இடமாக நதி இருப்பதில்லை. எங்கே போகுதுன்னு கேட்குறீங்களா? நதியை அது போயிட்டே இருக்கும். எனக்கு இதுதான் கடமைன்னு போய் கடலில் கடந்து கடலில் அலையாக போய் மிக்ஸ் ஆகி அப்படி எல்லா நதியும் கடலில் தான் கலக்கிறது. வேறு எங்கேயுமே போகிறதில்ல. வேறு வழித்துறை ஒன்றுமே கிடையாது. நதியெல்லாம் கடலில் கலக்கும். அதுபோல் நதியை போல் புதுமையான விஷயங்கள் போகிற வழியில் என்ன எடுக்குது? குப்பை எடுக்குது, மலர் எடுக்குது, பழம் எடுக்குது, என்னெல்லாமோ வருது நதியில். அதெல்லாம் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். நதி போல் ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு அருமையான வாழ்க்கை நீங்கள் தேர்ந்தெடுத்து விடுங்கள். சில பிரபஞ்சத்தின் அறிகுறிகள் சொல்கிறேன். நான் நாறு சாதம், வானவில், பட்டாம்பூச்சின்னு சொல்லிட்டு இருந்தேன். நேற்று எங்கேயோ பார்த்தபோது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ரெண்டாவது, எனக்கே ஒரு பாட்டு அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்குது. என்ன அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு. அந்த பாட்டு வந்துட்டேன்னா, இந்த மாதம் எங்கள் அம்மாவோட நினைவு நாள், மே 20 அம்மாவோட நினைவு நாள், என் கணவரோட நினைவு நாளும் சேர்ந்து. அப்போ என்ன பண்ணேன்னா, இந்த பாட்டு ஏன் வருதுன்னு சொல்லி அது 16ஆம் தேதி தென் நான் ரியலைஸ்ட் இது இவங்களோட நினைவு நாள் வருதான. அது மாதிரி தான் பிரபஞ்சம் என்ன பண்ணோன்னா, நம்மை விட்டு பிரிந்தவர்கள் நம்மை நெருங்குகிறார்கள், நம்மை நினைவூட்டுகிறார்கள் என்றால் இந்த பழைய பாடல்கள், அவர்களுக்கு பிடித்தமான சில பாடல்கள், சில விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்து வைக்கும். அது ஒரு பிரபஞ்சத்தின் அறிகுறி. சில நேரம் இந்த லைட் மினுக்கணும், ஒரு மாதிரி சமிஞ்சை செஞ்சிட்டே இருக்கும். அது கூட உயர் ஏஞ்சல்ஸ், பிரபஞ்சம் அனுப்பியிருக்கின்ற ஏஞ்சல்ஸ் நம்மை நெருங்கி வருவதற்கான அறிகுறி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு புஸ்தகம் படிச்சிருந்தேன் பிரபஞ்சத்தோட அறிகுறியை பற்றி. அடுத்தது என்னென்னா, அடிக்கடி இந்த அனிமல், சில பேர்ட்ஸு, அந்த ஆந்தை இதெல்லாம் அடிக்கடி பார்த்தோம்னா அதுவும் ஒரு அறிகுறி. ஆந்தை இதெல்லாம் பார்த்தோம்னா அதுவும் ஒரு அறிகுறி. ரெண்டாவது நான் சாப்பாடு தினம் போட்டுகிட்டே இருப்பேன்.
சில நாள் இவங்க கம்மியாக போட்டுருவாங்க போல் இருக்குது. அந்த நேரத்தில் இந்த கிளிகள்லாம் நேரம் வந்து எங்கள் வீட்டில் ஒரு சீத்தா மரம் இருக்குது, அது உச்சி கிளையில் உட்காந்து கீச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருக்கோம். என்னடா இது கத்துது அப்படி போய் இந்த வீட்டில் வேலை செய்கிற பண்ணேன். எவ்வளோ அரிசி போட்டேன்? அர்த்த டால பாதிடம் போட்டேன். அது உடனே எனக்கு சொல்லுது. அந்த அறிகுறிகள் பேச்செல்லாம் எப்படி நடக்குன்னா, சாதாரண ஜனங்களுக்கு நீ பிரபஞ்சத்தோடு இருந்தால் இந்த நிலை 13 நார்மல் லைஃபு, நிலை 14ன்னு ஒன்று இருக்குது, 14th டைமென்ஷன் பேர். அது வரும்போது தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். பிரபஞ்சம் உங்களிடம் அருகில் வந்து விட்டது என்றால் இந்த சமிகையெல்லாம் உங்களுக்கு டக்குன்னு மனசு அதில் தான் போகும். அதனால் பிரபஞ்சம் உங்களுடன் பேசுவதாக நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். முந்தா நாள் ஒரு பிரச்சனை இருந்தது எனக்கு. அந்த பிரச்சனை இருக்கும்போது நான் வந்து பிரபஞ்சத்திட்ட வேண்டிட்டு எனக்கு ஒரு சமிஞை கொடு. நானும் சாதாரண மனுஷன் தானே உங்களை மாதிரி. கேட்டப்போ ஒரு சமிஞை வருது. நீ சரியான பாதையில் போய் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய கர்மம் தான் இதை முடித்து கொடுக்கும், நீ நல்ல கர்மங்களை செய்து கொண்டிருக்கிறாய், விரைவில் நீ விரும்பும் அனைத்தும் நடக்கும், உன்னை நோக்கி நீ தேடுவது வந்து கொண்டிருக்குது. இப்படி தான் ரிப்ளை வந்தது. உண்மையிலேயே இது நடந்தது. நாளைக்கு அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக போட்டு கொடுக்க, இல்லை இப்போ இருந்தால் கூட உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக கடைசியில் போடுறேன். நீங்கள் பாருங்கள், பேசுங்கள். பிரபஞ்சம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் அதனால தான் என்ன பேச வைக்கிறது உங்கள்கிட்ட. நான் ஏன் தினம் பேசிட்டு இருக்கேன், எப்போ உங்கள்கிட்ட பேசியிருக்கேன், பிரபஞ்ச பற்றி தான் சொல்கிறேன், வேறு எதுவுமே பேசுறதில்லை. அந்த பிரபஞ்சத்தை பற்றி எதுக்கு சொல்கிறேன்னா, பிரபஞ்சம் உங்களை அழைக்கிறது. உங்களை பிரபஞ்சம் அழைக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு பேச விழையுங்கள். மனதார பேசுங்கள். உண்மையாக இருங்கள். உங்களுக்கு அது உடனடியாக பதில் சொல்லும். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.